JSR IAS அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. யூனிட் 7 சொல்லக்கூடிய இந்த இந்திய தேசிய இயக்கம் INM தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சீரீஸ்ல நம்ம இந்த டைம் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. ரிப்பீட்டட் TNPSC கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த தலைப்பு. சரிங்களா? அதனால கரெக்டா கவனிச்சுங்க. நிறைய ஃபேக்சுவல் பேஸ்டு சில இயர், ஏரியா, எந்த இடம், யார் தலைவர் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதை கரெக்டா ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த தலைப்பை நீங்க பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரப்போற கிளாஸஸ்ல அந்த ஈவெண்ட்டை நான் இன்னும் ரொம்ப எலாபரேட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் இப்படி நடந்துச்சு, இந்த வருஷத்துல நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுவேன். பட் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நீங்க பார்க்கும்போது அந்த ஈவெண்ட் என்ன காரணம், அதோடைய பின்னணி என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ள போலாம். முதல்ல ப்ரீ காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இதுக்கு முந்தைய வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் அமைப்புகள்லாம் என்னென்ன, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து காங்கிரஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு ஒரு நாள்ல திடீர்னு உருவான ஒரு அமைப்பு கிடையாது. அதற்கு பின்புலம் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதை எதிர்கொள்ள, அதை தீர்வு காண, அதை ரெக்டிஃபை பண்ண, அதை பத்தி ஒருத்தர் பேச இங்க இந்தியா முழுக்க ஒரு ஒருமைப்பட்ட ஒரு அமைப்பு இல்ல அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதுதான் காங்கிரஸ். அப்போ அந்த காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் மெயினா அதிகமா பேசப்பட்டுச்சு. ஒரு காலனித்துவத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இங்க இருக்கு. அதாவது காலனித்துவத்துக்கான ஒரு அரசாங்கம் இங்க இருக்கு. சோ இங்க இந்தியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்ல. அதாவது இந்தியர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இங்க இல்ல, ஒரு பங்களிப்பு இங்க இல்ல. அதுக்கு அதிகமா பேசப்பட்டுச்சு. இந்திய ஜவுளி தொழில் பாத்தீங்கன்னா 1875 பருத்தி இறக்குமதி வரிகளை விதிக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள் இங்க ரொம்ப பெருசா போய்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் ரொம்ப பெருசா போயிட்டு இருந்தது. சரிங்களா? சரி, இருக்கக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்ல முடியாது, அரசு சேவைகள் வேலைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய மயமாக்கல் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ அதுல இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எடுத்துங்க, ICS எடுக்கும் பொழுது இங்கிலாந்துல போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அதை இந்தியாவில் வைக்கணும், இந்தியர்களும் எழுதணும். ஸோ அந்த மாதிரி உயரிய பதவிகளுக்கு இங்க நிறைய பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ப்ரிவிலேஜ் கொடுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரியான நிறைய போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை பத்தி என்னென்ன மாதிரியான அமைப்புகள், அவங்களுடைய கோரிக்கை என்ன, அது யாரு தலைவர், அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இதுல பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து இதெல்லாம் ஒரு ஒன்றுபட்டு ஒரு இந்தியாவா போராடணும், அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து போராடினா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மொத்தமா ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஏரியா இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? 1884 டிசம்பர் 1884 டிசம்பர்ல இந்த ஏஓ ஹியூம் அப்படின்ற ஒரு ரிட்டையர்டு ICS ஆபீசர், இப்ப நம்ம IAS அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இல்லையா? சோ அததான் அப்போதைய ICS சொல்றாங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா சென்னையில நடக்கக்கூடிய, அதாவது அப்பத்திய மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? சோ அதுல தலைமையேற்று பங்கையாற்றி இருந்தாரு. சோ அவரு பேசி, சோ அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிதான் சோ அடுத்த ஆண்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம். சோ அங்க கூடி பேசி அங்க நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில பேசிதான் இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஊந்துகோலா அது இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்டத்தட்ட இதுல மர்ஜ் பண்ணி ஒரு பெரிய அமைப்பா இது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்ன்ற ஒரு மோட்டிவ்ன்றது மெயினா அப்ப கிடையாது. மெயின் இந்தியாவுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு, இவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்னன்றத நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்ப யார் உருவாக்குனது? அப்போ பம்பாயில 1885 28 டிசம்பர் அப்போ ஏஓ ஹியூம் மற்றும் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு வருஷம் பாத்தீங்கன்னா செஷன்ஸ் நடக்கும், அதாவது மாநாடுகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ நமக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு டெலிபோன் இருக்கு, நம்ம ஒரு மொபைல் வச்சிருக்கோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மீட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது, ஒரு சரியான நேரம் தேவைப்பட்டது. அப்படின்னும் போது எல்லா வருடத்தோட இறுதியில பாத்தீங்கன்னா
இவங்களுடைய செஷன்ஸ் கூட ஆரம்பிச்சது. ஒரு பிளேஸ் டிசைட் பண்ணிடுவாங்க, இந்த செஷன் இந்த வருஷம் இந்த டைம்ல இது கடைசியா ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலைவரை நியமிப்பாங்க. அந்த தலைவர் அந்த மாதிரி குறிப்பிடும்போது அதோடைய முதல் தலைவரா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா WC பானர்ஜி. சரிங்களா? அப்போ 1885 ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா WC பானர்ஜி எழுதணும். 86 வரும்போது அடுத்தது தாதாபாய் நௌரோஜி. இந்த மாதிரி வருஷம் தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய சேர்மன்ல யார் உட்கார்றாங்களோ அது மாறிக்கிட்டே இருக்கும், இடம் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டிஎன்பிசியில் அதிகமா கேட்ட கேள்வி இந்த செஷன்ஸை வச்சு நிறைய முறை வந்திருக்கு. சரிங்களா? அப்போ 85ல யார் தலைவரா இருந்தது, இல்ல 85 மாநாடு செஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு ஐஎன்சி ஐஎன்சியோடைய ஒரு துவக்கம் யார் ஆரம்பிச்சது, அதோடைய முதல்ல நடக்கக்கூடிய மாநாடு யார் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஏற்று நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாத்தீங்க இல்லையா? மெயின் இப்போ ஐஎன்சி ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஐஎன்சி சுதந்திரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. சரிங்களா? அதாவது முழுக்க எனக்கு அன்னைக்கே இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேண்டுகோள் அப்படி இல்லை. அப்போ அவங்களுடைய வேண்டுகோள், அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்களுடைய ஐஎன்சியோடைய ஒரு முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுங்க. அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய அரசாங்கத்துல அந்த அரசியலமைப்பு எங்களுக்கான ஒரு பங்கேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க, இந்தியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த நில வருவாய்களை குறைங்க, லேண்ட் ரெவன்யூ டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இங்க எங்களுடைய விவசாயிகளை ரொம்ப சுரண்டலுக்கு உட்படுத்துறாங்க, ஜமீன்தாரி முறை மூலியமா எங்களுடைய பெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த சிஸ்டத்துல கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வாங்க. சுதேசி பொருட்களுடைய ஒரு நலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க இது பண்ணக்கூடிய இறக்குமதி டாக்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் அதிக வரி விதிக்க வேண்டும் என்று வாதிட்டனர். அப்ப எக்ஸ்போர்ட் டாக்ஸ் இங்க வந்து அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பொருட்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகம் கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய சுதேசி பொருட்கள், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாகும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல இங்கிலாந்துல நடக்கக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை இந்தியாவிலும் நடத்துங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தும் நபர்கள் வந்து உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் பேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கேட்க ஆரம்பிச்சா ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்கள மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஒரு பிரேயர் பண்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. நாளடைவுல அவங்களுடைய போராட்ட யுக்தி, அவங்க எப்படிலாம் போராடுறாங்களோ அது மாறிக்கிட்டே இருக்கு. கொஞ்சமா அவங்களோட ஸ்டாண்ட் மாறி கடைசியில ஸ்வராஜ்யம் பேசி நம்ம வந்து விடுதலை நோக்கி போராட ஆரம்பிச்சோம். சரிங்களா? அது ஒண்ணு பாத்துக்கங்க. சரி, இப்போ இந்த மாதிரி உருவாக ஆரம்பிச்சது, இதோட டிமாண்ட்ஸ் என்ன, இது எதனால உருவாக ஆரம்பிச்சது, இந்த மாதிரியான கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பங்கு இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடைய மாநாடுகள் தான். நான் திரும்பவும் சொல்றது, செஷன்ஸை வச்சுதான் உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சில குறைந்தபட்சம் 1 அல்லது 2 கேள்வி நீங்க ஐஎன்சியோட செஷன் வச்சு நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு மேப்பா இருக்கும். இதுல எல்லா செஷன்ஸையும் நம்மள படிக்குமானா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இப்போ இதுல கிட்டத்தட்ட 1885 ஆரம்பிக்கப்பட்டு 1947 வரைக்கும், சரியா, இந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவு மாநாடுகள் இருக்கு. அப்ப வருஷம் ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியுமானா கஷ்டம். அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை மட்டுமாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இப்போ இந்த மேப்பை பார்த்து ஓரளவுக்கு நீங்க படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மெட்ராஸ் இருக்கு. ரொம்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா மெட்ராஸ்ல இருக்க 7 மாநாடுகள் நடந்திருக்கும். இந்த 7 மாநாடுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெட்ராஸ் மாகாணத்துல நடந்ததுனால இது ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்ன படிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இப்ப 87ல எங்க மாநாடு நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துல நடந்துச்சு. யாரு வந்து தலைமை ஏற்று நடத்தினாரு. இந்த மாதிரிதான் மெயின் வந்து உங்களுக்கு எந்த இயர்னு கேட்பாங்க, எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்பாங்க, யார் தலைவரா இருப்பாங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னா இந்த 3த்துல தான் கேட்கணும். ஒரு சில இடங்கள்ல அங்க என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது எல்லா இடத்துலயும் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபா வைக்கணும்னா இந்த ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஏதோ ஒண்ணு இருக்காது. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈவெண்டா இருக்கு. நான் அந்த ஈவெண்டோட நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு மெட்ராஸ்ல, நம்ம இங்க பாருங்க பாம்பேல, பாம்பேல 1885ல ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல ஆங்காங்கே பாருங்களேன், இங்க ஸ்பெஷல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா சிறப்பு மாநாடுகள் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆண்டுல
டிசம்பர் மாசத்துலதான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சியோட ஒரு மாநாடு கூடுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக அந்த மாநாட்டை சீக்கிரமா கூட்டுறாங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக இன்னொரு மாநாடு ஸ்பெஷலா கூட்டுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும். அப்ப அதுல ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு பின்னணி காரணிக்காக அதை வந்து சீக்கிரமா கூட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ இந்த மேப்பை வச்சு ஓரளவுக்கு நீங்க ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அந்த செஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது எல்லா செஷன்ஸையும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். யாரு தலைவர், எங்க நடந்துச்சு, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த செஷன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக்கே முடிஞ்சிருச்சு நமக்கு. சரியா? ஓகே, இப்போ செஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன் முதல் மாநாடு 1885 பம்பாயில நடப்பட்டது. பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தலைவர் WC பானர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்றதுனால அதை நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அமர்வு செகண்ட் செஷன் வந்து கல்கத்தால நடந்துச்சு, 86 நடந்துச்சு. யாரு தலைவரா இருக்காருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். சரிங்களா? மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல நடக்குது. எப்போ அப்படின்னா 1887. அப்படியே நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல பாருங்க. 87 மெட்ராஸ்ல நடக்குது. தலைவர் யாருன்னா சையத் பத்ருதீன் தியாப்ஜி. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெட்ராஸ் நடக்குதுன்றது ஒண்ணு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்டா இவர் வந்து இருக்காரு. யாரு அப்படின்னா இந்த சையத் பத்ருதீன் அவர்கள். சரிங்களா? சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சையத் பத்ருதீன் தியாப்ஜி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் INC, இந்திய தேசிய காங்கிரஸ். சோ நான்காவது அமர்வு ஃபோர்த் செஷன் எங்க நடக்குது அப்படின்னா 1888 எங்க நடக்குது? அலகாபாத்ல நடக்குது. சரிங்களா? யார் வந்து அதுக்கு தலைமை ஏற்கிறார் அப்படின்னா ஜார்ஜ் யூல் அவர்கள். சரிங்களா? இப்ப இவர் ஏன் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா இந்த மாநாட்டை ஏன் சொல்றோம் அப்படின்னா இவர் இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் யூல் அப்படிதான், அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆங்கிலேய பிரசிடென்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு பிரசிடென்டா வராரு. சரிங்களா? அடுத்தது 1896 1896 கல்கத்தால மாநாடு நடக்குது. ரஹிமத்துல்லா சயானி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய தலைவரா பொறுப்பேற்கிறாரு. அந்த வருஷத்துல நடந்த இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடலான வந்தே மாதரத்தை முதல்ல அதுல பாடியிருக்காரு. சரிங்களா? வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் எந்த மாநாட்டுல பாடினாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1896 நடக்கக்கூடிய கல்கத்தா மாநாட்டுல. சரியா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். அடுத்தது இதே போல 1901 கல்கத்தால நடக்கக்கூடிய மாநாடு. சோ யாரு தலைவர்னா தீன்ஷா இ வாட்சா அப்படின்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா அப்ப பொறுப்பேற்றிருக்கிறாரு. சோ காந்தி வந்து பாத்தீங்கன்னா முதலையா காங்கிரஸ் மேடையில தோன்றப்பட்ட ஆண்டு அது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ காந்திஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் மேடையில வந்த வருஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் காந்தி அங்க போயிடுவாரு. சோ அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்துட்டு திரும்ப வரக்கூடிய கதைகள் 1915 வருவாரு. சோ அதை நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா காந்தியன் ஏரா நடத்தும் போது நான் வந்து இன்னும் டீடைல்டா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லாத்துலயுமே இப்ப வந்து நான் வந்து அதோடைய ஒரு மேலோட்டமான கருத்தை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு சில கதைகள் வரும். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் ரொம்ப டீடைல்டா பார்ப்போம். 1905 பெனாரஸ்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட். சோ அது யார் தலைமை ஏற்றாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா? காந்தியோடைய ஒரு பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் வந்து தலைமையில நடக்குது. அரசாங்கத்திற்கு எதிரான சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு இயக்கத்தை கொண்டு வருவாங்க. அதற்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க ஐஎன்சில ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை ஐஎன்சில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு பிரகாரம் அடுத்த ஒரு ஆண்டுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து இவங்க முன்கொள்வாங்க. சோ அதுக்கான விஷயங்களை இவங்க முன்னெடுத்து செல்லுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1906 கல்கத்தா மாநாடு யார் தலைமை ஏற்று நடத்துறா? தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? இவர் இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? 1886 பார்த்தோம் இல்லையா? சோ இங்க வந்து மறுபடியும் தாதாபாய் நவ்ரோஜி வந்திருக்கும். அப்போ வந்து நான் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு பிரச்சனை எழுந்திருக்கும். இது ரெண்டத்தையும் சமரசம் செய்வதற்காக அவர் முக்கியமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கதையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பின்னால எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயராஜ்யம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி பொருட்களை அனுமதிக்கிறது, இந்த மாதிரியான தீர்மானங்களை இவர் கொண்டு வந்திருப்பார் இவருடைய தலைமையில. அடுத்தது 1907 சூரத்ல நடந்திருக்கக்கூடியது.
சோ இதை வந்து பாத்தீங்கன்னா தலைவர் யாரு, ராஷ் பிகாரி கோஷ் அவர்கள் வந்து இருந்திருக்காரு. முக்கியமா காங்கிரஸோடைய ஒரு பிளவு என்பது அப்ப ஏற்பட்டிருக்கும். சோ ரெண்டு குரூப்பா அப்ப பிரிகிறாங்க, மிதவாதிகள், தீவிரவாதிகள். சோ இதை நீங்க தீவிரவாதிகள் சொல்லாம தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கருத்தியல் வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அதனாலே இந்த மாநாட்டுடைய பேரு சூரத் ஸ்பிளிட், சூரத் பிளவு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது 1910 அலகாபாத். சரிங்களா? சோ அதோடைய தலைவர் யாரு, சர் வில்லியம் வெட்டபர்ன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். சரிங்களா? இவரு 1909 சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட தனி வாக்காளர் முறையை எம்ஏ ஜின்னா மறுத்தார். சரிங்களா? அப்படின்றதுதான் விஷயம். செப்பரேட் எலக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரக்கூடியதை ஜின்னா அவர்கள் வந்து மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுவுமே பாத்துங்க. அடுத்தது 1911 கல்கத்தால நடக்கக்கூடிய மாநாடு, தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா BN தார் அவர்கள். சரிங்களா? சரி, இது வந்து ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இதுல ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல காங்கிரஸ் மாநாட்டுல ஜனகண மன, சோ அந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடப்பட்டுச்சு. சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் 1916 யார் தலைவர் அப்படின்னா ஏசி மஜும்தார் அவர்கள் தலைவரா இருக்கிறாரு. லக்னோ மாநாடு நடக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 1907 சூரத் ஸ்பிளிட் நடந்துச்சு, ரெண்டு பேர் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையறாங்க. 1916 காங்கிரஸ்ல மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சோ ரெண்டு பேரும் அவங்களுடைய ஒரு ஒற்றுமைப்பாட நிலைநிறுத்துறாங்க. இது மட்டும் இல்ல, அப்பத்திய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இணையறாங்க. சோ ரெண்டு பேரும் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உட்பட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. அதுவும் 1916 மாநாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது 1917 கல்கத்தா மாநாடு, தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். சோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா காங்கிரஸ்ல முதல் பெண் தலைவரா வரக்கூடியவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் 1917. அடுத்தது 1918 ஒரு ஸ்பெஷல் செஷன் ஒண்ணு நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா பம்பாயில நடக்குது. யார் தலைமையில நடக்குது அப்படின்னா சையத் ஹசன் அவருடைய தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு நடக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா அப்ப மாண்டேகு செம்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து ஒண்ணு கொண்டு வரும், ஒரு ஆக்ட் ஒண்ணு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு, அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு ஒரு அமர்வு கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த ஸ்பெஷல் செஷன். ஏன்னா இந்த மாண்டேகு செம்ஸ்பர்ட் ரிஃபார்ம் ஆக்ட், சீரமைப்பு சட்டம் என்பது 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். இவங்க அதனால அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அது வந்து ஒரு அரசியலமைப்பு மாதிரி. சரிங்களா? சோ அது பிரிட்டிஷ் கொண்டு வராங்கன்னும் போது அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்ன்றதுக்காக 1918 ஒரு ஸ்பெஷல் செஷன் சீக்கிரமா கூட்டியிருப்பாங்க. சரியா? அடுத்தது 1919 அமிர்தசரஸ்ல நடந்திருக்கும். தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு. யாரு? ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு. சரிங்களா? கிலாஃபத் இயக்கத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை நடத்துவாங்க, ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தோட சேர்ந்து போராடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் நேரு தலைமையில கொண்டு வரப்படுது. சரிங்களா? 1920 பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அமர்வு கல்கத்தால நடந்திருக்கும். அதை தொடர்ந்து நார்மலா நடக்கக்கூடிய ஒரு செஷன் நடந்திருக்கும். எங்க அப்படின்னா நாக்பூர்ல நடந்திருக்கும். யாரு தலைவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சி விஜயராகவாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா தலைமையேற்று நடத்தியிருப்பாரு. அதுல முக்கியமா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா மொழிவாரியா காங்கிரஸோடைய ஒரு சக்தியை வலுப்பு இருக்கணும். அப்ப அந்தந்த ரீஜனல் இடங்கள்ல போயிட்டு காங்கிரஸுடைய ஒரு எண்ணிக்கையை, அந்த மெம்பர்ஸுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 1922 கயா அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கும். யார் தலைவர் அப்படின்னா CR தாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பாரு. அதாவது சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியவர் தலைவராக இருந்திருப்பாரு. தலைவராக இருக்கக்கூடிய அவரே ஐஎன்சில இருந்து வெளியே வந்து, சோ ஐஎன்சி மாநாட்டில இருந்து வெளியே வந்து புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1924 வந்து பாத்தீங்கன்னா பெல்காம்ல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல யார் தலைவர்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் MK காந்தி. சோ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமர்வுக்கு தலைமையேற்று நடத்துறாரு. தமிழ்ல உங்களுக்கு திடீர்னு மாநாடுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அமர்வுன்னு இருக்கும். எது இருந்தாலும் குழம்பிடக்கூடாது. சரிங்களா? 1925
கான்பூர்ல ஒரு மாநாடு நடக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி, அதாவது யார் பிரசிடென்டா இருப்பார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தலைமையேற்று நடத்துவாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை பார்த்தோம், அன்னி பெசன்ட் அம்மையாரை பார்த்தோமா. முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்க்கலாம் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள். சரிங்களா? சோ உங்களுக்கு கேள்வி கேட்கும் பொழுது முதல் இந்திய பெண் தலைவரா யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா நீங்க சரோஜினி நாயுடு போட்டுங்க. முதல் பெண் தலைவரா ஐஎன்சில யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்கன்னா நீங்க வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரை போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 1927 மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துல நடந்திருக்கும். யார் தலைவரா இருந்திருப்பார்னா டாக்டர் எம்.ஏ. அன்சாரி அவர்கள் வந்து தலைவரா இருந்திருப்பாங்க. சோ இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. எதற்கு எதிராக, சைமன் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நியமிப்பாங்க. அந்த குழுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எம்.ஏ. அன்சாரி தலைமையில ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நாங்க வந்து அதை எதிர்க்கிறோம், நாங்க வந்து அதை புறக்கணிக்கிறோம். ஸோ முதல்ல சைமன் குழுனா என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்க இது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அந்த தீர்மானத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. 1928 காலகட்டத்துல இன்னொன்னு நடக்கும். சோ அந்த மாநாட்டுக்கு யார் தலைவராக வருவார்னா மோத்திலால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நடத்திருப்பாரு. அப்போ அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கம் செய்யறதுக்கு அந்த இடம் வழிவகுத்திருக்கும். சரிங்களா? சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1929 ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவரா பொறுப்பேற்றிருப்பாரு. சரிங்களா? சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படின்ற ஒரு தினத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றிருப்பாரு. ஸோ அந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. முழு சுதந்திரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமை இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? சோ ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 26 சோ நம்ம வந்து சுதந்திர தினமா வந்து அனுசரிக்கப்படுது. நம்ம என்னது ஆகஸ்ட் 15 தானே சுதந்திர தினம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 தான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தினமா அனுசரிச்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து பின்னால 1950கள்ல நமக்கு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாளையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினமா வந்து அனுசரிக்கப்படுது. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும். அந்த கதையை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா அந்த இடத்துல வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்பொழுதைக்கு சுதந்திர தினமாக 1929களுக்கு அப்புறம் நடந்த லாகூர் மாநாட்டுல எந்த நாளை முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா நீங்க ஜனவரி 26 போட்டுக்கணும். சரியா? கேள்வி என்னன்றதை கரெக்டா புரிஞ்சுக்குங்க. 1931 ஒரு மாநாடு நடக்குது, கராச்சி மாநாடு. எங்க அப்படின்னா கராச்சியில நடக்குது. யார் தலைவர் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருக்காரு. முக்கியமான விஷயம், இந்த மாநாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், சரிங்களா, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம், சரிங்களா, அதாவது தேசிய பொருளாதார திட்டம், இதை கொண்டு வரணும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அதே நேரத்துல தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். சோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துலதான் கையெழுத்தாகிட்டு இருக்கும். சோ அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு காந்தியவே வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து ஒரு மெம்பரா அனுப்புவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஒரு உறுப்பினரா நீங்க போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புவாங்க, காந்தி அனுப்புவாங்க. அதுவுமே இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் 1934 பம்பாயில நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், யார் தலைவர்னா ராஜேந்திர பிரசாத். சோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தார் இல்லையா? முதல் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் 1934 பம்பாயோடைய தலைவராக நியமிச்சிருப்பாங்க. காங்கிரஸுடைய அரசியலமைப்பை வந்து ஒரு திருத்தம் செய்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு கிடையாது, காங்கிரஸுடைய அரசியலமைப்புல சில திருத்தங்கள் செய்திருப்பாங்க. அப்புறம் 1937 பைசாப்பூர். சோ அதுல யார் தலைவரா இருந்திருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. முதல்ல ஒரு மாநாடு கிராமத்துல நடந்ததுன்னா அது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அது வந்து பைசாப்பூர் தான். சோ அதுக்கு யார் தலைவர்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரிங்களா? கிராமத்துல நடைபெற்ற ஒரு செஷனா அதுதான் பார்க்கப்படுது. அடுத்தது ஹரிபுரா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1938 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமையேற்று நடத்திருப்பாரு. இந்த அமர்வுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில தேசிய திட்டக்குழு, சரிங்களா, சோ அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. 1939 திரிபுரா மாநாடு நடந்திருக்கும். இந்த செஷன்ல யார் தலைவரா நிக்கணும் யோசிக்கும் பொழுது இந்த தலைவர் போட்டியில ஜெயிச்சது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஆனா சில பிரச்சனைகள் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம்
ராஜேந்திர பிரசாத் அவர்களே மறுபடியும் தலைவரா போடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டு போன சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ்ல இருந்து வெளியே போய் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு பார்ட்டியை ஆரம்பிப்பாரு. சரிங்களா, அது நம்ம தனியா இன்னொரு கதையில பார்ப்போம். சோ இவருக்கு பதிலாக ராஜேந்திர பிரசாத் வந்தாரு அப்படின்ற விஷயத்தை இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. இது 39 காலகட்டங்கள்ல 39ல இருந்து 45 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலக போர் நடந்துகிட்டு இருந்தது. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கும். பெருசா இங்க மாநாடுகள் இங்க நடக்கல. அதுக்கு பதிலா நிறைய ஈவெண்ட்ஸ் இங்க வந்து போய்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெள்ளையனே வெளியேறு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா INA உடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியோடைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது. ஸோ அதனால இந்த சர்ச்சைக்குள் நம்ம இருந்ததுனால பெருசா நம்ம மாநாடுகள் வந்து இங்க வந்து கூட்டல. சரிங்களா, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிரிட்டிஷ் அவரோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பேசி ஒரு முடிவு கொண்டு வரணும். அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேபினெட் மிஷன் அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போனதுனால நம்ம வந்து அங்க பெருசா மாநாடுகள் எதுவும் கூட்டல. இதுல 1941ல இருந்து 45 வரைக்கும். சரியா, அடுத்தது 46ல நடந்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மீரட்ல நடந்திருக்கும். யாரு தலைவர் அப்படின்னா JP கிருபாலினி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் ஏற்று நடத்திருப்பாரு. சுதந்திரத்துக்கு முந்தைய கடைசி தீர்மானம் எது அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. சரிங்களா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ கடைசியா நடக்கக்கூடிய ஒரு மாநாடு எதுனா JC கிருபாலினி அவர்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த மீரட் செஷன் தான் 1946ல நடந்திருக்கும். அப்ப சுதந்திரம் வாங்கும்போது யார் தலைவராக இருந்தாலும் சொல்ற கேள்வி வந்தாலும் சரி, அதுவும் JC கிருபாலினி அவர்கள் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய சுதந்திரம் வாங்கும்போது இருக்கக்கூடிய தலைவரா இருந்திருக்காங்க. சரிங்களா, இதோடைய ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய செஷன்ஸ் இது இல்லாம இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்கு. பட் ரொம்பவும் தனித்துவமாக ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்க கூட இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். 1885ல இருந்து 1947 சுதந்திரத்துக்கு வரைக்கும் எந்தெந்த மாநாடுகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருந்ததோ அந்த மாநாடுகள். ஸோ அந்த மாநாடுகள் எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யார் தலைமையில நடந்துச்சு, எதற்காக அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த கோர்வையில நம்ம வந்து இதை பார்த்துட்டோம். இந்த செஷன்ஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா, தேங்க்யூ.